வந்துட்டு கலைஞர் சமாதியில் அங்கே போக்குவரத்துக்கு இடையூறாக அப்பப்போ நெரிசல் ஏற்படுகிறது. இது பெரிய சிக்கலாக இருக்கிறது. அண்ணா நகர் காவல் நிலையத்தில் நாங்கள் வந்து புகார் கொடுத்துருக்கோம். அந்த காவல் ஆய்வாளர் சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு போனால், இப்போ கருணாநிதி சமாதி இருக்கிறது மெரினா பீச்சில். அது நிறைய போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்துகிட்டு இருக்குது. தொடர்ச்சியாக நடக்க முடியல. அப்பப்போ கூட்டம் வந்துட்டு இருக்குது. பெரிய இடையூறாக இருக்குது. நான் நடந்து போயிட்டு இருக்க முடியல. நிறைய சிக்கல் இருக்குது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது. நிறைய சீர்கேடு இருக்குது. நான் நடைபாதையில் என் நடைபாதையில் யாரோ நடந்து குறுக்கால இடையூறு பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு யாரோ ஒருத்தர் அங்கே இருக்கக்கூடிய அண்ணா சாலை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு போனால், அரசு தரப்பு வழக்கறிஞர் அங்கே வந்து என்ன சொல்லுவார்? ஆமாங்க, ஏற்கனவே நாங்கள் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி யாரும் நடக்காதீங்க. அண்ணா சமாதி குறுக்கு இருக்கு, அங்கே போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறது, பாதசாரிகளுக்கு இடையூறாக இருக்கிறது அப்படின்றத நாங்கள் வந்து சொல்லிட்டோம் அப்படின்னு அரசு தரப்பில் சொல்லுமா? அங்கே மட்டும் வேற காரணம் சொல்லி வாதாடி அந்த கலைஞர் சமாதி